சென்னை தியாகராய நகர் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகனை ஆதரித்து பர்கிட் சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை வெத செய்ய கொண்டா கடந்த பூமியில வெடித்த தந்த சூரியனே மிரட்டி கடந்த நெஞ்சுக்குள்ள தைரிய தந்த திராவிடனே மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே பெரும் பருந்து வரும் வரும் நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு வரும் வரும் அடிக்கிழமம் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா பாட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதா மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் உணர்ந்து கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. நான் போன இடத்துல எல்லாம் என்ன உறுதிமொழினா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா நாங்க எல்லாரும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட போறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெற வைக்க போறோம். தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறீங்க. மீண்டும் 2.0 வாட்ச் தான் திமுக 2.0 வாட்ச் தான் உறுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே உறுதிதானே நீங்க கொடுக்க போறீங்க? நிச்சயமா, உறுதியா, கட்டாயமா, சத்தியமா. ஆக அந்த உறுதியை தரக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்க விரும்புறது, ஏதோ திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தே தீரணும், நான் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தே தீரணும், ஒரு 200 பேருக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக நம்மெல்லாம் வெற்றி பெற்று போகணும் என்பதற்காக மட்டும் இல்ல. இந்த தேர்தல் என்பது எதுக்காக நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல். நேத்து பாதி டெல்லியை க்ளோஸ் பண்ணிட்டோம், தெரியுங்களா? என்னன்னு பாதி டெல்லி க்ளோஸ். தொகுதியுடைய பிரச்சனை நடந்துச்சுல, அந்த நிலையில ஒரு மசோதாவை அவசரமா திருட்டுத்தனமா சென்னை தியாகராய நகரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.